வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைப்பழம் வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 5 வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. அது எல்லாத்தையும் தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்ல பழுத்த வாழைப்பழங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா உருகுனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை இதில் கொட்டிடலாங்க. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கைகளால் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ இதுக்கு நம்ம இனிப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க. ஆல்ரெடி பழத்துலேயே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால கம்மியாக நான் சேர்த்துருக்குறேன். இப்போது நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது நல்லா அல்வா பதத்துக்கு சுண்டி வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்ல சேஞ்சஸ் தெரியுது, நல்லா சுண்டி வந்திருக்குது. இன்னும் கூட நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பை தூவிக்கலாம். தூவிட்டு மறுபடியும் ஒரு டைம் கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கலந்து விட்டதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதை நல்லா ஆற வச்சு வச்சுக்கலாங்க. ஆற வச்சு நம்ம கமுத்தும் போது இந்த ஷேப்புக்கே நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான வாழைப்பழ ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ நாங்கள் இதை கமுத்திட்டோம். அதே ஷேப்புக்கே கிடச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வாழைப்பழ ஸ்வீட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ இந்த வாழைப்பழ ஸ்வீட்டை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.